ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ட்ரீ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மரம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா தெரியும், மாணவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பெரிய அப்படிங்கிற வார்த்தை பிக். இதுவும் ஒரு சிம்பிளான வேர்டு தான், பிக் அப்படிங்கிறது. அதே மாதிரி நல்ல மாணவன், நல்ல அப்படிங்கிறதுக்கு குட், குட் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ட்ரீ அப்படிங்கிறது பிக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதவே இன்னும் டெவலப் பண்ணுவோம். இது ஒரு பெரிய மரம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? அதே மாதிரி அவர் ஒரு நல்ல மாணவன் எப்படி சொல்லுவீங்க? வீடியோவை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக உங்களால் சொல்லியிருக்க முடியும், ஏன்னா இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். திஸ் இஸ் எ பிக் ட்ரீ, இது ஒரு பெரிய மரம். அதே மாதிரி ஹீ இஸ் எ குட் ஸ்டூடெண்ட். ஹீ அப்படிங்கிறதுக்கு அவன், அவர் ரெண்டுக்குமே ஹீ தான். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், இந்த பூங்காவில் இது ஒரு பெரிய மரம். அதே மாதிரி இந்த கல்லூரியில் அவர் ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த பூங்காவில் இது ஒரு பெரிய மரம். இந்த கல்லூரியில் அவர் ஒரு நல்ல மாணவன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஃப்ரேம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த சென்டென்ஸை பார்த்து அடுத்தடுத்து ஈஸியாக உங்களால் அதர் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ஓகே, அட்லீஸ்ட் கிராமர் மிஸ்டேக்கோடு ஃப்ரேம் பண்ணாலும் இட்ஸ் ஓகே, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பூங்காவில் இது ஒரு பெரிய மரம். திஸ் இஸ் எ பிக் ட்ரீ இன் திஸ் பார்க். அதே மாதிரி ஹீ இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் இன் திஸ் காலேஜ். அடுத்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு வேர்டை நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸாக மாற்றிட்டு இருக்கோம். நாம் இந்த மரத்தை காப்பாற்ற வேண்டும், மேலும் அவர் முதல் ரேங்க் பெற்றவர். இந்த சென்டென்சஸ் இங்கிலீஷில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். வி ஷுட் சேவ் திஸ் பிக் ட்ரீ. கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். ஸோ ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோர் ஓவர் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். மேலும், மோர் ஓவர், ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். இது ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ப்ராக்டிஸ். ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறணும், அந்த வார்த்தையில் அட்ஜெக்டிவ்ஸ், அதர் நவுன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய சென்டென்ஸாக நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பஸ், சைல்டு. பஸ் பேருந்து, சைல்டு அப்படின்னா குழந்தை. ஓகே, சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள், சைல்டு அப்படின்னா ஒரு குழந்தை. ஸோ சுற்றுலா பேருந்துன்னு மாற்றுங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னு எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஆன்சரை மைண்ட்லேயே திங்க் பண்ணுங்கள். சுற்றுலா பேருந்து, ஆரோக்கியமான குழந்தை. ரொம்ப ஈஸி. டூரிஸ்ட் பஸ். அதே மாதிரி ஹெல்த்தி சைல்டு. ஹெல்த் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹெல்த்தி சைல்டு. ஹெல்த்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே, இந்த சுற்றுலா பேருந்து வசதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறீங்க அடுத்து. அதே மாதிரி சத்துள்ள உணவு ஆரோக்கியமான குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா இந்த சென்டென்சஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த சுற்றுலா பேருந்து வசதியாக இருக்கிறது. இந்த இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? இஸ் அப்படிங்கிறது தான். அந்த பி வெர்ப் தான் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. திஸ் டூரிஸ்ட் பஸ், இந்த சுற்றுலா பேருந்து, இஸ் கம்ஃபர்டபுள், வசதியாக இருக்கிறது. அவ்வளோதான். அதே மாதிரி சத்துள்ள உணவு ஆரோக்கியமான குழந்தைக்கு நல்லது. சத்துள்ள அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேர்டு எப்போவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதர் சென்டென்சஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரிஷியஸ் இஸ் த வேர்ட். நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்தி சைல்டு. திஸ் டூரிஸ்ட் பஸ் இஸ் கம்ஃபர்டபுள். நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்தி சைல்டு. இந்த ஃபார் ஹெல்த்தி சைல்டு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, குழந்தைக்காக, ஆரோக்கியமான குழந்தைக்காக, அதற்காக அப்படிங்கிறதா அந்த ஃபார். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸில் வாக்கியங்கள் நம்ம ஃப்ரேம் பண்ணணும், உருவாக்கணும். வாக்கியங்கள் அப்படின்னா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ரேமிங் ப்ராக்டிஸ். ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அதோட அட்ஜெக்டிவ் இல்லை அட்வர்ப் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருசாகிறது, தென் அதே சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது, நவுன் இதெல்லாம் சேர்த்து, தென் கன்ஜங்ஷன் சேர்த்து பெருசாக்குறது. ஸோ பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷில்
பேச முடியும். ஸோ இந்த சேனலில் அதர் வீடியோஸும் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக சேனல் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.